விவசாயத்துல ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க பெருசா கண்டுக்காத ஆனா குட்டி கொடுக்கிற ஒரு மறைக்கப்பட்ட தங்கச் சுரங்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல தெளிவா பார்க்க போறோம். புதுசா ஒரு லாபகரமான பண்ணை தொழில தொடங்க நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு செம சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். இந்த தொழில் மூலமா மாசத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் மிக சாதாரணமா லாபம் பார்க்க முடியும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இவ்ளோ லாபம் தரக்கூடிய ஒரு தொழில நிறைய பேர் பெருசா நினைக்காம தவிர்த்துக்கிட்டே வராங்க. அது என்ன தொழில், அப்படி என்ன லாபம் அதுல இருக்குன்னு கேக்குறீங்களா? வாங்க உள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்டா பாத்திரலாம். ஏன் பன்றி வளர்ப்பு, அதுக்கான சிறந்த ரகங்கள் என்ன, முதலீடு மற்றும் கட்டமைப்பு எப்படி தொடங்குவது, லாபமும் சவால்களும், அப்புறம் அரசாங்க மானியம், உங்களை ஒரு வெற்றிகரமான பண்ணையாளரா மாத்துறதுக்கான கம்ப்ளீட் கைடு இது. முதல்ல ஏன் பன்றி வளர்ப்பு, இதற்கான உயிரியல் மற்றும் பொருளாதார ரீதியான ஆதாரங்கள் என்னென்னு குயிக்கா பாத்துரலாம். மத்த கால்நடை வளர்ப்பை விட இதுல அப்படி என்னங்க பெரிய பிளஸ் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன் கவனிங்க. 1, இது ரொம்ப வேகமா வளரும். 2, இதுக்கு தேவைப்படுற முதலீடு ரொம்ப ரொம்ப கம்மி. 3வது, இதோட இனப்பெருக்க விகிதம் அதிகம், அதாவது நிறைய குட்டிகள் போடும், உங்க பண்ணை மளமளன்னு வளரும். 4வது, மார்க்கெட்ல இதுக்கு இருக்கிற அபரிமிதமான டிமாண்ட். இந்த 4 விஷயமும் தான் இந்த தொழிலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்து, சிறந்த பன்றி இனங்கள். உங்க பிசினஸுக்கான சரியான அடித்தளத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு தொழிலையும் முதல் நாள் போடுற அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நீங்க பாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். நம்ம நாட்டு பன்றிகளை விட லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் அப்புறம் லேண்ட்ரீஸ் மாதிரியான கமர்ஷியல் பிரீட்ஸ் ரொம்ப வேகமா வளரும். மார்க்கெட்லயும் இதுக்கு தான் டிமாண்ட் அதிகம். அதனால வணிக ரீதியா லாபம் பார்க்கணும்னா சரியான இனத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. 3வது பகுதி, முதலீடு மற்றும் கட்டமைப்பு. இதுக்கான ஆரம்ப கட்ட மூலதனம் எப்படி இருக்கும்னு இப்போ பாப்போம். எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் நமக்கு ஒரு பயம் வரும், எவ்ளோ செலவாகுமோன்னு. அந்த பயத்தை இந்த சார்ட் போக்கிடும். உங்களோட தொடக்க முதலீடு முக்கியமா 3 இடத்துக்கு தான் போக போகுது. 1, கொட்டகை அமைக்கிறது. 2வது, பன்றிகளை வாங்குறது. 3வது, அதுக்கான தீவன செலவு. இந்த 3ஐயும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா முதலீடு பத்தின டென்ஷன் உங்களுக்கு தேவையே இல்ல. அடுத்தது, எப்படி தொடங்குவது? தொழில் முனைவோரா மாற நினைக்கிறவங்களுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இது. இத ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நோய் தொற்று இல்லாத பாதுகாப்பான ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கணும். 2வது, நல்ல காத்தோட்டத்தோட கொட்டகை கட்டணும். 3வது, பன்றிகளோட வேகமான வளர்ச்சிக்கு தரமான தீவன முறைகளை ஃபாலோ பண்ணணும். 4வது, தூய்மையான தண்ணீர் மற்றும் சுகாதாரம். இந்த 4 விஷயத்தையும் நீங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டீங்கன்னா உங்க பண்ணை சக்சஸ் ஆகிறது உறுதி. இப்போ லாபமும் சவால்களும். இந்த தொழில்ல உண்மையிலேயே இருக்கிற ரியாலிட்டி என்னன்னு ஒரு செக் பண்ணிடுவோம். மாசம் 50,000 லாபம் வரும்னு நாம சொன்னாலும் ஒரு தொழிலோட 2 பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறது தானுங்க புத்திசாலித்தனம். இதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? நோய் மேலாண்மை தான். நீங்க சுகாதாரத்துல கொஞ்சம் கோட்டை விட்டாலும் மொட்டை முதலீடும் வீணாகிற வாய்ப்பு இருக்கு. அதனால பிரச்சனை வந்த பிறகு பதறதை விட வருமுன் காக்கும் ஸ்மார்ட்டான பண்ணையாளரா நீங்க இருக்கணும். சுகாதாரம் தான் உங்களோட தாரக மந்திரமா இருக்கணும். கடைசியா, அரசு மானியம் மற்றும் வெற்றி உங்களோட முதலீட்டு சுமையை குறைச்சு லாபத்தை எப்படி அதிகப்படுத்துவதுன்னு பார்க்கலாம். இந்த பிசினஸை நீங்க தனியா உங்க சொந்த காசை மட்டும் போட்டுதான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம அரசாங்கம் இதுக்கு நிறைய மானியங்கள் தர்றாங்க. பல வேளாண் வணிக திட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் சரியா பயன்படுத்தி மாதாந்திர மற்றும் வருடாந்திர வளர்ச்சிய நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்க நிதிச்சுமை குறைஞ்சிடும். நம்ம முதல்லயே சொன்ன அந்த 50,000 ரூபாய் லாபத்தை ரொம்ப ஈஸியாவும் பாதுகாப்பாகவும் அடைஞ்சிடலாம். சரியான திட்டமிடல் இருந்தா பன்றி வளர்ப்பு உங்க வாழ்க்கையே மாற்றிடும். இது 100க்கு 100 உண்மைங்க. கம்மியான முதலீடு, அபரிமிதமான மார்க்கெட் டிமாண்ட், அரசாங்க சப்போர்ட்னு உங்க கைவசம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இவ்வளவு லாபம் தரக்கூடிய இந்த சூப்பரான வாய்ப்பை இன்னும் நீங்க தள்ளி போட போறீங்களா? இல்ல உங்க வெற்றிக்கான திட்டமிடலை இன்றே தொடங்க போறீங்களா? நல்ல யோசிங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி